ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மஞ்சரி. வெல்கம் பேக் டு ரைஸ் அண்ட் ஷைன். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியோட ஒரு சூப்பரான ரோட் ட்ரிப் தான் போகிறோம். சென்னையிலேருந்து 530 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி கோத்தகிரி வரைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் லாஸ்ட்டாக ஃபேமிலியோட போன ட்ரிப் எங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோத்தகிரி ரீச் ஆகும்போதே அந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்கே, வாவ்! லைட்டான மிஸ்ட், எங்கே பார்த்தாலும் க்ரீனரி, சிட்டிக்கு திரும்ப போகணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக யாருக்கும் வராது. அதே மாதிரி நாங்கள் அங்கே சூஸ் பண்ண ஸ்டே வந்து ஹேங்கிங் ரெசார்ட்ஸ் ஹட் தான். கோத்தகிரி சிட்டி சென்டர்லேருந்து ஒரு 6 to 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. பார்க்கும்போதே ரொம்ப ஏஸ்தட்டிக்காக ஃபுல் நேச்சர் வைப்ஸ் தான். இங்கே கப்புள் ரூம்ஸ்லேருந்து 5 to 6 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணுற ஃபேமிலி ஹட்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த ட்ரிப்புக்கு மெயினான 2 ரீசன். ஒன்று, 9 to 5 ஜாப்லேருந்து டெய்லி ரொட்டீன்லேருந்து ஒரு பாஸ் பட்டன் கண்டிப்பாக நமக்கு வேணும், வி டிசர்வ் திஸ். 2வது, அம்மாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. ரெசார்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்டே காஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஃபேமிலி ரூம். ஆஸ் யூஷுவல் செக்இன் டைம் 11 AM செக் அவுட் 12 PM. ஒரு சூப்பர் காசியான, க்ளீனான, கிளைமேட்டுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேன்னு சொல்லலாம். 2 டபுள் ஷேரிங் பெட்டும் ஒரு சிங்கிள் காட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட் அண்ட் ஹைஜீனாக இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்மால் சீக்ரெட் சொல்லட்டுமா? இது என்னோடய பர்சனல் ஹேபிட்டும் கூட. வீடு தவிர வேறு எங்கே ஸ்டே பண்ணியிருந்தாலும் ஒரு சின்ன சிவலிங்கம் எப்போவுமே கேரி பண்ணுறது என்னோடய வழக்கம். ஒரு பாசிட்டிவ் கனெக்ஷனுக்காக. பிகாஸ் நம்ம ஒரு நியூ பிளேஸ்க்கு போகிறோம், சில நேரம் அது அன்ஃபெமிலியராக இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னோட இந்த பிலீஃப் அன்னெசரி தாட்ஸ் வராமல் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பிக்கை தான் நம்ம மனசுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்கிறதையும் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நம்மளோட நெக்ஸ்ட் என்ன? ரெஸ்ட் இல்லை, அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புக்கு தயாராகலாம். கேத்ரின் ஃபால்ஸ்க்கு போகலாம் வாங்க. நம்ம ரெசார்ட்லேருந்து கேத்ரின் ஃபால்ஸ்க்கு 20 கிலோமீட்டர்ஸ் தான். கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கேருந்து 10 minutes ஃபால்ஸ்க்கு ரீச் ஆகிடலாம் நேட்டிவ் பீப்புள் சொல்லுவாங்க. பட் 30 to 40 minutes ஆகும். டீ எஸ்டேட் வேலியிலேருந்து தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. மறக்காமல் ஸ்லிப் ஆகாத ஃபுட் வேறு யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது நான் பிளாஸ்டிக் ஜோனுங்கிறதுனால எக்கோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில்ஸும் வாங்கிக்கோங்க. ஒரு சில இடம் ஸ்டீப்பாகவும் ஸ்லிப்பரியாகவும் இருக்கும். நாங்கள் மோஸ்ட்டாக நிறைய ஹில்ஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம். கொல்லி ஹில்ஸில் இருக்கிற ஆகாயகங்கை, பர்வதமலை, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரின்னு. பட் ரஸ்மி, கேத்ரின் ஃபால்ஸ் ட்ரெக்கிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட்டும் கூட. எதனால் ரொம்ப ஸ்பெஷல்னா, 2021 மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் MSW படிக்கும்போது என்னோடய கிளாஸ்மேட்ஸோட சேர்ந்து 20 கேர்ள்ஸ் அண்ட் 20 பாய்ஸ், நாங்கள் 40 பேரும் சேர்ந்து இங்கே இருக்க இருளாஸ், தோடாஸ், குறும்பாஸுங்கிற ரூரல் கம்யூனிட்டிக்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணோம். எங்களோட ரூரல் கேம்ப் ஒரு 5 days இங்கே நடந்தது. வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு 5 daysனால் அதுதான் நான் சொல்வேன். இது ஈஸியான ட்ரெக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் போரிங்கான ட்ரெக் இல்லை. லைஃப்பில் சில மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று இந்த கேத்ரின் ஃபால்ஸ். அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் நீங்கள் விசிட்டே பண்ணல கோத்தகிரினா விசிட் பண்ணுங்கள். ஊட்டி, கொடைக்கானலை விட ஒரு செரீன் லுக், ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு பிளேஸ் இதுன்னு சொல்வேன். ஒரு சில வழி ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும்னு நான் சொன்னதுக்கு காரணம், மரக்கிளைகளை பிடிச்சிட்டு தான் நம்ம இறங்க வேண்டியது இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு 40 நிமிஷம் நம்ம ட்ரெக் பண்ணியிருக்கோம். அது ஒர்த்தான்னு கேட்டால் 100% ஒர்த். கிட்டத்தட்ட 1 hour இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். வரவே மனசே இல்லை. நீங்களும் ஃபேமிலியோட ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா கோத்தகிரி கண்டிப்பாக வாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பியூட்டிஃபுல் சன்ரைஸோட அம்மாவோட பர்த்டே. பெரிய அரேஞ்ச்மெண்ட் எதுவும் இல்லைனாலும் சிம்பிளாக ஒரு கேக் கட்டிங் செரிமனி வித் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஆனால் அம்மா ரொம்ப ஹாப்பி. ஏன்னா பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்கறத விட மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறது ரியல் ஹாப்பினஸை கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஸ்டே எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்ததோ அதே அளவுக்கு ஃபுட்டும் ரொம்ப ஹோம்லியாக டேஸ்டியாக இருந்தது. போத் நான்வெஜ், வெஜ் பிளாட்டர் ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவங்களோட ஸ்பெஷலி சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் தான். மெயின் குக் ராஜி அக்கா, க்ளோஸ் டு மை ஹார்ட். ஒரே நாளில் டச்வுட் ரொம்ப க்ளோஸாக ரொம்ப எமோஷ்னல் கனெக்ட் இருந்தது அவங்க கூட. இது அவங்களோட டைனிங் ஸ்பேஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். பண்ணணுமேன்னு பண்ணாமல் இட்லி, கிச்சடி, சாம்பார், 2 சட்னி, வடைன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க தான் ராஜி அக்கா. ஏதாவது இவங்களுக்கு கொடுக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ என்னோடய சிவலிங்கம் கிஃப்ட் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நமக்கு பிடிச்சதை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களோட சந்தோஷத்தை பார்க்குறதே ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.